யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் இந்த 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் இப்போ என்ன செஞ்சிட்டாரு? பின்வாங்கி போனார். அவருக்கு இயேசுவை தெரியும், அவருடைய அன்பை தெரியும், அவருடைய மீட்பின் கிரியைகள் தெரியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், ரட்சிப்பை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார், இயேசுவை தன்னுடைய வாழ்வில் அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டானது, பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவருக்கு எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்தது, சபையின் அங்கத்தினராய் மாறி தேவனை ஆராதித்த அனுபவம் எப்படி இருந்தது, ஞானஸ்நான சத்தியத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய உள்ளம் எப்படி பரவசப்பட்டது, கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் இணைந்து ஆராதிக்கும் போது அவர் அனுபவித்த தேவ பிரசன்னம் எவ்வளவு இனிமையாக இருந்தது, கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று இருதயத்திலே ஒரு வாஞ்சை அவரை உந்தி தள்ளின போது மனமுவந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே பங்களிக்க முயற்சி செய்தது. இப்படியெல்லாம் இருந்துட்டு இயேசுவை மறுதளித்து ஒரு நபர் போகிறார் அப்படின்னா இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினால் சாத்தியம்தான். அல்லேலூயா. ஏன்னா வரலாறு நமக்கு அதை காண்பிக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாரை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டுடைய வல்லமையின் கிரியைகளை நேரடியாக கண்டும் அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் வழுவி போகிற இருதயத்தை உடையவர்கள், அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், அவர்கள் அவிசுவாசிகள். ஆமென். நான் அவர்களை நிக்கிரகம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, பின்வாங்கி போனவர்கள் அப்படின்னு ஒரு டீம் என்ன செய்கிறாங்க? இருக்க தான் செய்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவரோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவன் பின்வாங்கி போனான். யூதாஸ் காட்டி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையவே அவன் மாய்த்து கொண்டான். யோசிச்சு பாருங்கள், ஒரு சிங்காசனம் அவனுக்கு இருக்குது, அப்போஸ்தல பட்டம் அவனுக்காக இருந்தது. ஆனால் அதெல்லாம் அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். அப்போ அவன் இழந்து போயிடக்கூடாது என்பதற்கு தான் இயேசு அவன் தவறு செய்த போது கூட சிநேகிதனேன்னு கூப்பிடுறார். முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய். அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக 7 முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதான். இந்த வேலையை அவன் செஞ்சிடக்கூடாது, அல்லது செஞ்சிட்டாலும் பரவாயில்ல, அது தேவ சித்தமாக இருக்குது, அவன் எப்படியா மறுபடி என்ன செஞ்சிடணும், மனம் திரும்பி வந்துடணும்னு அவனுக்கு மறுபடி ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழிய அனுபவத்தில் பாருங்கள். தேமா அப்படிங்கிற ஒரு மனிதன் இந்த ஊழியத்தில் அவனுக்கு உதவியாக இருந்தவன் பின்னாட்கள் எழுதுகிறார், இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் என்னை விட்டு என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். ஊழியத்தில் அவர்களோடு இணைந்திருந்த சிலர் அவர்களுக்கே எதிரிகளாக மாறிட்டாங்க, ஊழியத்திற்கு எதிரிகளாக மாறிட்டாங்க. சபையில் அவர்கள் வரவேற்கப்படக்கூடாது என்பதற்காக, சபையில் அவர்களுடைய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பதற்காக சபையில் இருக்கிற மற்ற ஜனங்களை எல்லாம் எழுப்பிவிட்டு இவர்களுக்கு எதிராக செயல்பட வைத்தார்கள் என்று சில நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் வேதாகமத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கே இந்த உபதேசங்களை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இதே உபதேசங்களை அறிந்த சிலர் இந்த உபதேசத்தை விட்டு விலகி தவறான உபதேசங்களை போதிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவர்களை என்ன செய்யாதீங்க? ஏற்றுக்கொள்ளாதிருங்கள், அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாதிருங்கள் என்றெல்லாம் இந்த வேதம் குறிப்பிடுகிறது. குறிப்பாக எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய்
அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. ஒருத்தன் பின்வாங்கி போயிட்டான்னா என்னுடைய ஆத்மா அவன் மேலே எப்படி இருக்காது என்றார் ஆண்டவர், பிரியமாக இருக்காது அப்படின்றார். ஆனால் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறாரு, அப்படி போன ஒருத்தனை எப்படியாவது திருப்பிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்முடைய கவனம் ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள் மேலே இருப்பது நல்லது. அதே நேரத்தில் நம்மோடு இணைந்து ஆராதித்து பின்வாங்கி போனவர்களை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனையோ நபர்கள், நீங்கள் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் வரலாற்றை திரும்பி பார்ப்பீர்களானால் ஆரம்பத்தில் அங்கத்தினராக இருந்தவர்கள் கடைசி வரைக்கும் எல்லாரும் அங்கத்தினராக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா சூழ்நிலை நிமித்தம் பின்வாங்கி போனவர்களை பார்க்குறோம். பிரச்சனைகளை நிமித்தம் பின்வாங்கி போனவர்களை பார்க்கிறோம். ஆமென். நெருக்கடிகள் வந்தபோது நிலை நிற்க முடியாமல் அவர்கள் பின்வாங்கி போனதை பார்க்கிறோம். ஆதாயங்களுக்காக பின்வாங்கி போனவர்களை பார்க்கிறோம். ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக பின்வாங்கி போனவர்களை பார்க்கிறோம். ஆமென். உபதேசத்தில் வழுகி போனால் எங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்பதனால பின்வாங்கி போனவர்களெல்லாம் நினைச்சிடும் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்டவங்களுக்காக இனிமேல் நம்ம அவர்கள் மறுபடி திரும்பி வர முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுக்காக ஜெபித்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யலாம், மறுபடியும் இந்த அன்பிற்குள் வருவதற்கு, மறுபடியும் இந்த ஐக்கியத்தில் அவர்கள் இணைந்திருப்பதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அந்த கிருபைகளை கேட்டு அவர்களை வழிநடத்த தேவன் உதவி செய்வாராக. ஒருவேளை நம்மோடு இணைந்து ஆராதித்த யாராவது இன்றைக்கு பின்வாங்கின நிலையில் இருப்பார்களானால் அவர்களுடைய பெயர்களை எழுதி அவர்கள் மறுபடியும் இந்த அன்பிற்குள் வர இன்று முதல் நாம் தீவிரமாய் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களிடத்தில் பேசுவதற்கு, அவர்களை சந்தித்து இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரானால் அதை சரியாய் பயன்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை கேட்போம். ஞானமாய் அவர்களிடத்தில் பேசுவதற்கு தேவையான கிருபைகளை கேட்போம். மறுபடி ஆண்டோடைய அன்பின் கயிறு அவர்களை கட்டி இழுக்கும்படியாக நம்மால் என்ற முயற்சிகளை எடுப்போம். தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து அவர்கள் மறுபடியும் தேவனுக்குள் கடந்து வருவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. எத்தனை பேர் நீங்கள் அப்படி ஆசைப்படுறீங்க? என்னை அப்படி பயன்படுத்தும். விலகி போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் உம்முடைய அன்பிற்குள் வருவதற்கு ஆண்டவரே எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும் என்று நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து தேவன் நம்மை பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுக்குள் அப்படிப்பட்ட பாரத்தை தருவீராக. தப்பி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, பின்வாங்கி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து ஆராதித்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் எங்கள் கூட ஆராதிக்காமல் வெளியில் உலகத்தோடு ஒன்றாய் கலந்து போய் விட்டார்கள். ஆண்டவரே, அவர்களை மறுபடியும் உம்முடைய அன்பிற்குள் கொண்டு வர எங்களுக்கு நீ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.